துப்பாக்கிதாரியின் அதிர வைக்கும் வாக்குமூலம். எனக்கும் செவ்வந்திக்கும் இதுதான் உறவு. வெளியான அதிர்ச்சி தகவல். பாதாள உலக கும்பல் தலைவர் கணேசமுல்ல சஞ்சீவை 15 மில்லியன் ரூபாய் ஒப்பந்தத்தில் சுட்டுக் கொன்றதாக கைது செய்யப்பட்ட துப்பாக்கிதாரி போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்துள்ளார். கொலை செய்வதற்கு பல நாட்களுக்கு முன்பு துப்பாக்கிதாரி புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்திற்கு வந்து அதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தமை விசாரணைகளின் போது போலீசாருக்கு தெரிய வந்துள்ளது. துப்பாக்கிதாரியிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் பாதாள உலக குழு உறுப்பினர்களான ஹேஹல் பத்தர, பத்மே, காமண்ட சாலித்த மற்றும் அபிஷேக ஆகியோரின் அறிவுறுத்தலின் பேரில் கணேமுல்ல சஞ்சீவை கொன்றதாக தெரிவித்துள்ளார். இந்த கொலை 15 மில்லியன் ரூபாய் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நடத்தப்பட்டுள்ளதாகவும் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் ஒவ்வொரு 2 வாரங்களுக்கும் 2 லட்சம் ரூபாய் ஊதியமாக தனக்கு வழங்கியதாகவும் விசாரணை அதிகாரிகளிடம் கூறியுள்ளார். நீதிமன்ற வளாகத்தினுள் சம்பந்தப்பட்ட பெண் துப்பாக்கியை தன்னிடம் கொடுத்த பிறகு அதை தனது இடுப்பு பையில் மறைத்து வைத்து துப்பாக்கிச் சூடு நடத்தியதாக அவர் கூறியதாகவும் அந்த பெண்ணை சிறிது காலமாக தெரியும் என்றும் அதனால் அவருடன் நெருங்கிய உறவு வைத்திருந்ததாகவும் கூறியுள்ளார். துப்பாக்கிச் சூட்டிற்கு பிறகு வாடகை வாகன செயலி மூலம் வாடகைக்கு வாகனம் ஒன்றை எடுத்துக்கொண்டு நீதிமன்றத்திற்கு அருகிலிருந்து நீர்கொழும்புக்கு அருகில் உள்ள ஒரு பகுதியை சென்றதாக சந்தேக நபர் விசாரணை அதிகாரிகளிடம் மேலும் ஒப்புக்கொண்டுள்ளார். அதனைத் தொடர்ந்து தன்னை அழைத்துச் செல்ல கார் ஒன்று அவ்விடத்திற்கு வருகை தருவதாக கூறிய போதும் அவ்வாறு வாகனங்கள் எதுவும் வராததால் இவ்வாறு செய்ததாக துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் கூறியுள்ளார். பின்னர் துப்பாக்கியை கொண்டு வந்த பெண்ணுடன் கடை ஒன்றுக்கு சென்று ஆடைகளை வாங்கியுள்ள ஒரு பகுதியில் இருந்து வாடகைக்கு எடுத்த வேனில் கல்பெட்டிக்கு பயணம் செய்து இந்தியாவுக்கு தப்பிச் செல்ல தயாரான நிலையில் இருந்ததாகவும் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் தன்னிடமிருந்த போலி அடையாள அட்டைகள் அனைத்தும் அவிஷ்க என்ற குற்றவாளியால் தயாரிக்கப்பட்டவை என்பதையும் வெளிப்படுத்தியுள்ளார். அதேபோல் கல்கிசை வட்டாரப்பல பகுதியில் இடம்பெற்ற இரட்டை கொலைகள் தானே செய்ததாக உறுதிப்படுத்தியுள்ளார். இதனிடையில் இலங்கையில் ஆபத்தான நபருக்கு மக்கள் மத்தியில் ஆதரவு வெளியாகியுள்ள நிலையில் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இதன்போது புத்தளம் பாலாவி பகுதியில் சிறப்பு அதிரடிப்படை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்ட துப்பாக்கிச் சூடு நடத்தியதாக கருதப்படும் இளைஞனின் தோற்றம் மற்றும் ஆளுமை குறித்து சில தரப்பினர் சாதகமான வெளிப்பாட்டை வெளிப்படுத்தி வருவதாகவும் சமூக ஊடகங்களில் மோசமான குற்றவாளி தொடர்பாக பரவும் சாதகமான கருத்து குறித்து இலங்கை போலீஸ் திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ ஃபேஸ்புக் பக்கத்தில் பதிவொன்று வெளியாகியுள்ளது. அந்த பதிவில் குற்றவாளிகள் தான், அவர்கள் தோற்றத்தாலோ அல்லது உடைகளாலோ அடையாளம் காணப்படுவதில்லை. அத்தகைய குற்றவாளிகளுக்கு குரல் கொடுப்பவர்கள் குறித்து அவதானமாக இருக்க வேண்டும் எனவும் பதிவிடப்பட்டுள்ளது. வித்தியா கொலை வழக்கு சுவிஸ்குமார் தப்பிக்க உதவிய போலீஸ் அதிகாரிகளுக்கு 4 வருட சிறை தண்டனை. புங்குடுதீவு மாணவி வித்யா சிவலோகநாதன் படுகொலை வழக்கின் முக்கிய சூத்திரதாரியான சுவிஸ்குமார் என அழைக்கப்படும் மகாலிங்கம் சசிகுமார் என்பவரை விடுவித்து உதவினார்கள் என்ற குற்றச்சாட்டில் வடக்கு மாகாண முன்னாள் மூத்த பிரதி போலீஸ் மா அதிபர் லலித ஜெயசிங்க மற்றும் உப போலீஸ் பரிசோதகர் ஸ்ரீகஜன் ஆகியோருக்கு எதிரான யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்றத்தில் சட்டமா அதிபரால் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டதை தொடர்ந்து இந்த வழக்கு நீதி சேவை ஆணைக்குழுவின் அனுமதியுடன் யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்றத்தில் இருந்து வவுனியா மேல் நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டு விசாரணைகள் இடம்பெற்று வந்தது. உப போலீஸ் பரிசோதகர் ஸ்ரீகஜன் ஆகிய இருவரும் தலா 4 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கி இதன்போது வவுனியா மேல் நீதிமன்றம் நேற்றைய தினம் தீர்ப்பளித்துள்ளது.